தேங்காய் சாதம் செய்கிறது எப்படின்றது. ஒரு பவுலில் ஒயிட் ரைஸை வடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். தேங்காய், ஒரு தேங்காவை சின்ன தேங்காய்ங்க 2 உடைச்சி அதை துருவி வச்சுருக்கேன். நல்லா பெரிய நீட்டாக 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், சின்ன இஞ்சி துண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு ஹீட் பண்ணிட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிட்ட பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கருவேப்பிலை இலை, பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சு இந்த கடலைப்பருப்பு வறுக்கணும். இப்போ கடலைப்பருப்புலாம் கலர் மாறிச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை போடணும். தேங்காய் போட்டப்போ ரொம்ப நேரம் வதக்காதுங்க. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் அப்படி லைட்டாக வறுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த மாய்ச்சர் எல்லாம் இறங்கிடும். இது நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ் தேங்காய் அப்போதுக்கப்போ உடச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காவாக இருந்தால் நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பிறகு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக தூவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட வேண்டியது தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி. தேங்க்யூ.